100% முத்துக்குமார் தான். ரயான் பண்ணுவான்னு நாங்கள் நினைக்கிறோம். முத்துக்குமார் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சௌந்தர்யா தான் ரொம்ப க்யூட்டாக பண்ணுறதுனால பிடிக்கும். அது சௌந்தர்யாலாம் அவங்களோட க்யூட்னஸ் மட்டும்தான். அவங்க ஆட்டிடியூட் வந்து எந்த நேரத்தில் காட்டணுமோ அந்த நேரத்தில் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ இருக்கிறது யாருமே வந்து கேம் விளையாடுறதுக்கே இதுவே இல்லாமல் இருக்காங்க. எல்லாம் நல்ல கண்டெஸ்டன்ட்லாம் போயிட்டாங்க. தீபக் நல்ல ஒரு பிளேயர், அவர் அன்ஃபேர் தான். ஏன்னா விஜய் டிவியே தெரியும், அவங்களோட ஆளுங்களை தான் உள்ள வச்சிருப்பாங்க. மஞ்சரி போயிருக்காங்க, அது ரொம்ப அன்ஃபேர்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த டைமில் வந்து வேற ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்க போனது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அன்ஃபேர் தான், ஓட்டு போடுறது பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த தர்ஷிகா இல்லைன்னா அன்ஷிதா இல்லைன்னா தர்ஷிகா அப்படி மாறிட்டு இருக்கான். டைம் பாஸ்க்கு அந்த டைமுக்கு எதனா வேணுன்றதுனால பேசிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் கேமுக்காக தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். விஷால் வந்து ஹோப் கொடுக்கல, தர்ஷிகாவை தான் அந்த ஹோப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் நிறைய அந்த உள்ள தப்பு நடக்குதுல்ல, அதெல்லாம் அந்த கமல் பண்ண மாதிரி நிறைய இது குறும்படம் போட்டு காட்டணும். அது மாதிரி நிறைய இது அவர் கேட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கமல்ஹாசன் சார் இருக்கிற வரையும் அவர் ஸ்ட்ரிக்டாக போன மாதிரி இருக்கு. ஆனால் இந்த சீசன் வந்து சூப்பராக போகுது. பிக் பாஸ்ல இருக்கிறவங்க விஜய் சேதுபதி வரும்போது தான் சூப்பராக போகுதுங்களே. விஜய் சேதுபதி பண்ணுறதுனால தான் நான் பிக் பாஸ் இந்த சீசன் தான் பார்க்குறேன். நான் அவருக்காக தான் பார்க்குறேன். நான் பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டெஸ்டன்ட்னா யாரு? எனக்கு அன்ஷிதா எதனால பிடிக்கும்? நல்ல ஒரு ஹெல்பிங் மேன். அந்த பொண்ணு ரியலாகவே அது என்ன கேரக்டரோ அது அப்படியே தான் ஷோ பண்ணுது. எந்த ஒரு ஆக்டிங்கும் எதுவுமே இல்லை. சொன்னால எனக்கு பிடிக்கும். முத்துக்குமரன் ஒன்று முத்துக்குமார், அடுத்து வந்து சௌந்தர்யா, ரயான். முத்துக்குமரன். சௌந்தர்யா. முத்துக்குமார் தான். ஜெஃப்ரி பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து சாச்சனா. முத்துக்குமரன் பிடிக்கும், அப்புறம் ரயான் பிடிக்கும். ஏன் இவங்களை பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா, முத்துக்குமரன் வந்து தமிழை பேஸ் பண்ணி நம்ம பையன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கும் விதைக்கிறதுனால அவனை பிடிக்கும். ரயான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வளர ஒரு பையன், அதனால ரயானை பிடிக்கும். சௌந்தர்யா தான். எதனால பிடிக்கும்? ரொம்ப க்யூட்டாக பண்ணுறதுனால பிடிக்கும். வெள்ளத்தனமாக, அதுக்கப்புறம் வெகுளித்தனமாக இருக்கிறாங்களே, எந்த மோட்டிவேஷன் இல்லாமல் அவங்க விளையாடுறாங்க, அதனால பிடிக்கும் அவங்க. விஷால். எதனால பிடிக்கும்? விஷால் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே பார்ப்போம். எப்படி கேம் விளையாடுறாரு? ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. சௌந்தர்யா. உங்களுக்கு? எங்களுக்கும் சௌந்தர்யா தான். ஏன் எதனால பிடிக்கும்? ஏன்னா அவங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க, குழந்தை மாதிரி. அதனால் அவங்க ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அவங்க நல்லா கேம் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கேம் விளாட்ல, ஆனால் நல்லா ஜாலியாக இருக்காங்க. முத்துக்குமார். ஏன் எதனால பிடிக்கும்? ஏன்னா அவர் எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பார், நியாயமாக இருப்பார், நெய்மையாக இருப்பார். அவன் பேசுறதுலாம் கரெக்டாக பேசுவார். யாராருக்கு எப்படி பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பேசுவார். கரெக்டாக அந்த பீச்லாம் கரெக்டாக கொடுப்பாரு. முத்துக்குமரன், ஜாக்லின். அப்படியா? எதனால பிடிக்கும்? ரொம்ப நல்லா விளையாடுவாங்க, ஸ்ட்ராட்டஜிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, உள்ளே வந்து நல்லா விளையாடுறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப விரும்பி பார்ப்போம். பிடிக்காத ஒரு கண்டெஸ்டன்ட்? சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின்னு சொல்லலாம். அது சௌந்தர்யாலாம் அவங்களோட க்யூட்னஸ் மட்டும்தான். அவங்க ஆட்டிடியூட் வந்து எந்த நேரத்தில் காட்டணுமோ அந்த நேரத்தில் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நேரத்தில் அந்த ஆட்டிடியூடு, அந்த திமிரு தேவையில்லாததெல்லாம். சவுண்டு. எதனால? ஏன்னா சவுண்டு இதுவரையும் எனக்கு எதுவும் பண்ண மாதிரி எனக்குலாம் தோணவே இல்லை. வெறும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் கொடுத்துட்டு சும்மா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. முத்துக்குமரன். ஓகே. ஏன் பிடிக்காது? இல்லை, அவங்க எதுவும் நார்மலாக எல்லாருமே தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போவே அவங்க தான் டைட்டில் வின்னர்ன்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் இதுவாக இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் கடைசியில் யார் வேணாலும் மாறலாம் இல்லை. ஆனால் இப்போவே இவர் தான் டைட்டில் வின்னர்னு ரீல்ஸ் வந்து எல்லாமே இது பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. விஷால் பிடிக்காது. இப்போ இருக்கிறது யாருமே வந்து கேம் விளையாடுறதுக்கே இதுவே இல்லாமல் இருக்காங்க. எல்லாம் நல்ல கண்டெஸ்டன்ட்லாம் போயிட்டாங்க. அதுதான் தர்ஷா, அவங்களாம் நல்லா விளாட்றாங்க. அவங்க ஆனந்தி, அவங்களாம் செம்ம கேம், ஆனாலும் அவங்க போயிட்டாங்க. பிடிக்காதது நிறைய இருக்குதுமா. பிடிக்காதுன்னு சொன்னா, இந்த ஆரம்பத்தில் வந்து வெளியே போனாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மொத்தமாக சேர்ந்து மொத்த பேர் வந்திருக்கிறதால ஒரு 2 நாளாக நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். பார்க்குறதுக்கே எனக்கு போர் அடிக்குது. எதுக்கு இவ்வளோ பெரிய கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே 2 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க என்ன, அதில் வந்து எதுக்காக வேண்டிய இதை இவ்வளோ கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காங்கன்ட்டு இப்போ எனக்கே பிடிக்கல. அன்ஷிதா இருந்தாங்க, இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. முத்துக்குமரன். பிடிக்காத கண்டென்ட்ஸே ஆல்ரெடி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேரும் டஃப் தான், நல்லா விளையாடுறாங்க. அதில் யாரும் பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபைனல்ஸ் நெருங்க போகுதுல்ல? ஆமாம். யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டைட்டில் எனக்கு ஜாக்லின் இருக்குது, இல்லைனா முத்துக்குமரன் தான் எல்லாரும் ஓட் போடுவாங்க. மேபி ஷோராக மேபி அவங்களா இருக்கலாம். ஆமாம், 100% முத்துக்குமார் தான். அது மாற்ற முடியாது, எந்த இதுவும் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் தான். ஓட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தா கூட அவர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருப்பார். ஓட்டிங் லிஸ்ட்டில் கூட சௌந்தர்யா, முத்துக்குமரன் சொல்லுவேன் நான். ஓகே. முத்துக்குமரன்னா எதனால? கேம் நல்லா விளையாடுறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவர் அவர் தான்.
பேச்சில் நல்லா இருக்கிறார், அதனால் அவரை சொல்லுவேன். முத்துக்குமரன். ஓகே. அடுத்தது முத்துக்குமரனுக்கு அடுத்து வேற யாரா? சௌந்தர்யா தான் வருவான், ஆனால் வரக்கூடாது. சௌந்தர்யா வருவான்னு தெரியும், ரன்னரு. சௌந்தர்யாவுக்கு பதிலாக ஜாக்லின் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. முத்து தான் வின்னர் ஆகணும். ஆனால் கன்ஃபார்ம் முத்துக்குமரன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனல்னால். அதுதான். எதனால இப்ப உங்களுக்கு முத்துக்குமரனை தான் பிடிக்கும்னு சொல்லி? அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் எதையுமே கொஞ்சம் ஸ்டெடியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுறாரு, அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். முத்துக்குமரன் தான். முத்துக்குமரனுக்கு அடுத்து வேற யாராச்சும் லைன்ல இருக்காங்களா? ரியான். ரயான் பண்ணுவான்னு நாங்க நினைக்கிறோம். ரயானுக்கு அடுத்து வேற யாராவது? ரயானுக்கு அடுத்துனா முத்துக்குமரன். நாங்கள் ஜாக்லின் எதிர்பார்த்தோம், பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ முத்துக்குமரன் வந்து நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். ஜாக்லின். சரி, ஜாக்லினுக்கு அடுத்து வேற யாரு? சௌந்தர்யா. முத்துக்குமரன். ஏன்னா அவர் கொஞ்சம் முன்னே இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால அவர் நல்லா தமிழ்லாம் பேசுறாரு, அவர் நல்லா கேம் அவர் நல்லா விளையாடுறாரு, அதனால ஒரு வரவும் வாய்ப்பு இருக்கு. விஷாலோட ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி போயிட்டு இருந்துச்சு. யா, ஆமா. என்ன நினைக்கிறீங்க? என்ன ஒரு லவ் ட்ராக்குக்காக அவர் பண்றாரா? அவர் தெரிஞ்சு உள்ளே இருக்கிறோமே டைம் பாஸ்க்கு அந்த டைமுக்கு எதனா வேணுன்றதுனால அப்படி பேசிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மேபி வெளியே வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் உள்ளே சும்மா டைம் பாஸ் தான் அவர் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவன் 2 பேரையும் லவ் பண்ணியிருக்கான், ஆனால் கேட்டால் அப்படி இல்லைன்றான். ஆனால் 2 பேருமே தான் லவ் பண்ணியிருக்கான். அன்ஷிதா வந்து தர்ஷிகா இல்லைன்னா அன்ஷிதா இல்லைன்னா தர்ஷிகா அப்படி மாறிட்டு இருக்கான். இல்லை, ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்து ஒவ்வொரு இது போட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி கேமாக இருக்கலாம், வெளியில் போனால் தெரியும் என்ன ஆகுதுன்னு. அது வந்து பிஆர்பிக்காக பல பேர் அவங்க ஃபீலிங்ஸில் விளையாடி இருக்காரு, அது தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே மெயினானது அந்த ஃபீலிங்ஸ் தான், அதுலேயே ப்ளே பண்ணி அவர் என்னத்தை இது பண்ண போகிறாரு. ஸோ அது வேஸ்ட்டு தானே. அது வந்து கேமுக்கு பண்ணுறாரா ரெஜ்மால் பண்ணுறாராலாம் தெரியாது. வேணா அவரோட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்போ அவர் லவ் ஸ்டோரி பண்ணால் கூட அதுக்கப்புறம் வந்து அதை தப்புன்னு தெரிஞ்சோன்னா அவர் சாரிலாம் கேட்டார், எல்லாமே இது பண்ணார். அதனால் அது எதுவும் இல்லை. இது விஷால் வந்து இதே மாதிரி கரெக்டாக இருந்தாருன்னா அவர் கரெக்டாக முன்னேறலாம், லைஃப்பில் தகுந்த மாதிரி அவர் இருக்கலாம். அவர் லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி மாறினான்னா ரொம்ப கஷ்டம்தான். அவர் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி போனாலும் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாம் பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் அப்படி கூட பேசிக்கலாம். ஆனால் நம்ம இது பண்ண முடியாதுல்ல, அவர் மனசில் நமக்கு எப்படி தெரியும், அது அவரே சொன்னால் தான் நமக்கு தெரியும். அவர் என்னைக்காவது சொல்லுவார், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது விஷால். தர்ஷிகா கிட்டேயும் பேசுறாரு, மறுபடியும் இந்த பொண்ணுகிட்டயும் பேசுறாரு. அது கரெக்டாக என்ன ட்ராக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இல்லை அவர் கேம்காக தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபன்னாக அது ஏதோ ஒன்று பண்ண போயிட்டு அது ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. தர்ஷிகா தான் அதுக்கு அவர் பெரியஸாக ஹோப் கொடுக்கல இல்லையா, விஷால் வந்து ஹோப் கொடுக்கல, தர்ஷிகாவை தான் அந்த ஹோப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன். இல்லை கேம்காக அவரு நார்மலாக தானேப்பா, கேம்காகலாம் அவர் பண்ணலை. அவர் சும்மா எப்படி சொல்கிறது, விளையாடத்தனமாக தான் இருக்காது. அன்ஃபேராக எவிக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஷோர். ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தீபக் நல்ல ஒரு பிளேயர், அவர் அன்ஃபேர் தான் ரியலாகவே. ஏன்னா ஒன்றுமே பண்ணல, விஷால்லாம் அவர் ப்ளே பண்ணுறாரு தான், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு இதுவும் இல்லை கேமில், டார்கெட்டும் இல்லை, கான்சன்ட்ரேஷனும் இல்லை. ஆனால் தீபக் நல்ல ஒரு ஃபயராக இருந்தார், பட் ஆனால் அவர் போனது ஒரு பெரிய அன்ஃபேர் தான் கேம்க்கு. அருண், தீபக் அவங்க 2 பேர் பதிலாக பவித்ரா, ரயான் அந்த மாதிரி யாரை போயிருக்கலாம். அவன் டிக்கெட் வின் பண்ணிட்டான், இல்லைனா அவன் தான் போயிருப்பான். விஷால் கூட வேஸ்ட் தான், அவ்வளோ கேம் விளாட்றதில்ல, அவனும் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். சௌந்தர்யாலாம் ஏன் இருக்காங்கன்னே தெரில, அந்த க்யூட்டுக்காக. இப்போ அந்த க்யூட்னஸை வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தீபக் அண்ணாவை வெளில அனுப்புனதுலாம் ரொம்ப அன்ஃபேர் தான். ஸோ அதுக்கு சௌந்தர்யாவே போயிருக்கலாம். சௌந்தர்யா எவிக்ட் ஆயிருக்கலாம். தீபக்கு ஜெஃப்ரி கூட நல்லா விளையாடினாங்க, நல்லா பேசினாங்க, ஆனால் அநியாயத்தை காமிச்சிட்டாங்க. எனக்கு ரயான் எவிக்ட் ஆனப்போ அதான் தோணுச்சு. ஏன்னா அவன் ஓட்டிங்கில் 3வது இடத்துல இருந்தார், அவர் திடீர்னு எவிக்ஷன் ஆனப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா விஜய் டிவியே தெரியும், அவங்களோட ஆளுங்களை தான் உள்ளே வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கடைசி இதில் ஃபஸ்ட்லேருந்து அவங்கள கரெக்டாக அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் எடுத்தாங்க, கடைசி முடிய போகுதுன்றனால அவங்களோட விருப்பத்துக்கு அவங்க ஆள் எடுத்துக்கிறாங்க வெளியே. ஜப்ரி கொஞ்சம் நல்லாவே விளாண்டுக்கிட்டு இருந்தான், அந்த பையன் போயிருக்க வேண்டாம். இருந்தாலும் முத்துக்குமாருக்குன்னு பார்க்கும்போது ஜெஃப்ரிக்கு அவனுக்கு நிறைய ஒரு அனுபவத்தில் இருக்கிறதால அதனால் முத்துக்குமார்ன்றதை நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக மஞ்சரி போயிருக்காங்க, ரொம்ப அன்ஃபேர்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த டைமில் வந்து வேற ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்க போனது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, அன்ஃபேர் தான். ஓட்டு போடுறது பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. தீபக் அண்ணா, மஞ்சரி, இவங்க 5 பேர் நாங்கள் நினச்சோம், பட் அவங்க 2 பேருமே வெளியே போனது ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான். ஜெஃப்ரி போயிருக்கக்கூடாது, அப்புறம் தீபக் போயிருக்கக்கூடாது, அவங்களுக்கு பதிலாக வேறு யாருன்னா போயிருக்கலாம். பவித்ரா போயிருக்கலாம், அவங்களாம் எந்த கேமும் விளையாடல. ஜெஃப்ரிலாம் நல்லா தான் கேம் விளையாடலாம். தீபக் அண்ணா போயிருக்கக்கூடாது, அவர் நல்லா தான் விளையாடினார், அவர் போயிருக்கக்கூடாது. தீபக் அவங்க போயிருக்கக்கூடாது. அப்புறம் அருண், அவங்களெல்லாம் எதிர்பார்த்தோம், பார்த்தோம் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. மற்றபடி ஜாக்லினும் போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. மஞ்சரி நல்லா விளாட்றா,
பேசுறதே நல்லா பேசுனா, அதனால அவள் போனது கொஞ்சம் இதுதான். பட் நல்லா மஞ்சள் சொன்னது கரெக்டு தானே. மக்கள் ஓட்டு தானேப்பா எல்லாமே. மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுறாங்கல்ல, நம்மக்கிட்ட என்னப்பா இருக்குது. வெளியே கண்டஸ்டன்ஸ்க்கு பிஆர் வச்சுட்டு ப்ரோமோட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதி சார் கூட அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஆமாம். ஸோ அதை தெரியுமா, அதை பத்தி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதை பற்றிலாம் ஒரு ஐடியா இல்லை. பட் பிஆர் அதெல்லாம் விட அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் கேம் இல்லை. ஸோ அவங்க ரியலாகவே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நம்மளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறாங்க. பிஆர்னால ஒரு யூஸும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி லைட்டாக சௌந்தர்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. முத்துக்குமரன் தான் வின்னரு, ஆனால் அவனை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கீழே பேசுகிற மாதிரி, சௌந்தர்யாவை ரொம்ப இது பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. சௌந்தர்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அது உண்மைதானே. வீட்டுக்குள்ளே வந்து கேம் ப்ளே பண்ணுறதுக்கு போயிருக்காங்க, ஆனால் அதை தவிர லவ் அது இது க்யூட்னஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்கு பற்றியுமே போயிட்டு இருக்கு. ஸோ அது உண்மைதான். அப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சௌந்தர்யாக்கெலாம் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவங்க போயிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இல்லையா, சௌந்தர்யா கிடைச்சிருக்கும் போது எனக்கு கிடைக்கலனாங்க. அது நியாயமான ஒரு வருத்தம் தான் நான் நினைக்கிறேன். சவுண்டுக்கு வந்து நிறையா எதனா ஒரு சின்ன எமோஷன் எதுனா ஒன்றாலும் சவுண்டுக்கு நிறையா, நானே இன்ஸ்டாகிராமில் நிறையா பார்த்துருக்கேன் அவங்களோடது. முத்துக்குமாருக்குலாம் அந்தளவுக்கு பார்த்தல, வேறு யாருக்கு பார்த்தல, சவுண்டுக்கு நிறையா பார்த்துருக்கேன் நான். அந்த இது அவங்க ஒரு ஃபீலிங் பண்ணாலும் சரி, ஒரு அழுதாலும் சரி, அதெல்லாம் நிறையா பற்றி அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. நான் நானே பார்த்துருக்கேன் அதில். பிஆர் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாக்கு எல்லாம் சொல்லும்போது இருக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா கமெண்ட்ஸ் அந்த விஜய் டெலிவிஷனோட கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலே சேம் அவங்களோடதுக்கு எல்லாரும் பிஆர் அதை பற்றி பேசுறதால இருக்கலாம்னு தான் தோணுது. பணப்பெட்டி ஆமாம், எடுத்துட்டு வருது. வருது. போன வருஷம் வரைக்கும் அது இல்லை. இல்லை, இப்போ தான் புதுசாக இருக்குது. இந்த இயர் தான் புதுசாக தான் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கு. அந்த இது வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்க, அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்கள எந்த அளவுக்கு அவங்க நம்புகிறாங்க அப்படின்றத பற்றி இருந்தது. நிஜமாலேயே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து ஃபைனலில் ஜெயிக்கிறவங்களுக்கு அது பைசா கம்மியாயிடுமே, அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தானே. அவங்க ஃபுல் எஃபெக்ட் போட்டு எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கினாங்கன்னா அப்போ அவங்களுக்குன்னு தனி ப்ரையாரிட்டி ஒன்றுமே இல்லைல்ல. அது கொஞ்சம் அன்ஃபேராக தோணுது. புதுசாக அவங்க சொன்ன ரூல்ஸ் அதில் எப்படின்னா, பணப்பட்டி எடுத்துட்டு உள்ள வந்து அந்த 50 லட்சத்துல தான் காசு எடுக்க போகிறாங்க. யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த போய் சேர போகுது. அப்படின்னா இவங்க சும்மா எடுக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. இவங்க இப்போது ரயான் வந்து 2 லட்சம் எடுத்துனால பிரயோஜனமே இல்லை. அவர் என்ன ஜெயிக்க போகிறதும் இல்லை. அவர் இப்போ கடைசியில் தான் இருக்கார் ஓட்டிங் லிஸ்ட்டில். அவர் ஜெயிக்க போதில்லை. இப்போ அந்த 50 லட்சத்துல தான் கம்மியாக போகுது அது. அதனால் ஜெயிக்க போகிற 10 லட்சம் அதில் பிரயோஜனம் இருக்குது. அதனால் அதில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் பிரயோஜனமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பழைய மாதிரி வச்சுருந்தா என்ன, இப்போ பிக் பாஸில் காசு கம்மியாக இருக்கான்னு தெரில. ஃபஸ்ட்டு பணப்பட்டி எடுத்துகிட்டு போக விடுவாங்க. இப்போ பணப்பட்டி அப்படியே வச்சுட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த 50 லட்சத்துலேருந்து எடுத்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது அந்த அளவுக்கு பெரிய இதுவாலாம் இல்லை. பரவாயில்ல, செம்ம கேம் ஆச்சு. பணமும் கிடைக்குது, உள்ள ஹவுஸ்குள்ளேயும் இருக்கலாமே. ஓகே, அதே ஆள் வின் பண்ணால் அது எப்படி எனக்கு புரியல. பணம் பெட்டியே எடுத்துக்கிட்டு திரும்பி அங்கேயே இருக்கணும், அதே ஆள் வின் பண்ணுவாங்க. அப்போ கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியல. யார் இந்த வாட்டி வின் பண்ணுறாங்களோ தெரியல. ஆனால் வந்து கேம் நல்லா இருந்தது. அந்த ரன்னிங்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும், டோர் சாத்துது, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இது இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு. போகுது இந்த வாட்டி பிக் பாஸ் நல்லா இன்ட்ரெஸ்டாக. இப்போ புது புது கேமாக இருக்குது. அதே போல் இல்லாத ரூல்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த 50 லட்சத்துக்காக தான் அவங்க முன்னாடி வந்து இப்போ அவங்களுக்கே தெரியாது. பட் அதுலேருந்து பைசா போகுது அப்படின்னு நினைக்கும் போது அன்ஃபேர் தான். விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங் எப்படி இருக்கு? இதுவரையும் கமல்ஹாசன் சார் பண்ணியிருக்காரு. புதுசா வித்தியாசமா பண்றாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவர் நிறையா இந்த உள்ள தப்பு நடக்குதுல்ல, அதெல்லாம் அந்த கமல் பண்ண மாதிரி நிறையா இது குறும்படம் போட்டு காட்டணும். அது மாதிரி நிறைய இது அவர் கேட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்க தேவையில்ல சொல்லிட்டு நார்மலாக பேசி முடிச்சிடுறாரு. அது ஒன்று தான் அவர்கிட்ட இதுவாக இருக்குது. மிச்சப்பட்டு நல்லா பேசுகிறாரு. பெரிய பிரச்சனை நார்மலாகவே பேசி முடிச்சிடுறாரு. அவர் வந்து நல்லா பேசுகிறாரு, எல்லாருக்கும் நல்லா அட்வைஸ் கொடுக்குறாரு. அவங்க மனசு வந்து கஷ்டப்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பேசி அவங்கள கேம் விளையாட வைக்கிறாரு. அவர் வாய்ஸ் தாங்க செம்ம. அவர் நல்லா பேசுகிறாரு. கமல்ஹாசன் சார் இருக்கிற வரையும் அவர் ஸ்ட்ரிக்டாக போன மாதிரி இருக்கு. ஆனால் இந்த சீசன் வந்து சூப்பராக போகுது. பிக் பாஸில் இருக்கிறவங்க விஜய் சேதுபதி வரும்போது தான் சூப்பராக போகுதுங்களே. அவரும் சூப்பர் தான். பட் என்ன, அவர் ஓப்பனாக கேட்க மாட்டார். இந்த அளவுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி அவங்கள நறுக்குன்னு கேட்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி சார் அதை கேட்குறாரு. கமல் சார் அதை செய்ய மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுருவாங்க. அது இவர்கிட்ட விஜய் சேதுபதி சார்கிட்ட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி பண்ணுறதும் நல்லா இருக்குது. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கமல் சார் தான் பிடிக்கும். அது முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். விஜய் சேதுபதி பண்ணுறதுனால தான் நான் பிக் பாஸ் இந்த சீசன் தான் பார்க்குறேன். நான் அவருக்காக தான் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. 7 சீசனே நான் பார்க்கல.
இப்போ அவர் எடுத்து பண்ணுறதுனால தான் நான் பார்க்குறேன். அவர் எப்படி பண்றாரு? கரெக்ட். நல்லா இருக்கு, பேச்சு நல்லா இருக்கு, கரெக்டாக யார் மனசும் கஷ்டப்படாமல் கரெக்டாக பேசுகிறாரு, பிடிச்சிருக்கு. அதனால் அந்த ஸ்பேச்சுக்காக தான் நான் பார்க்குறேன் அவரை. நான் மெயினாக இந்த 8th பார்க்குறதுக்கு காரணமே மெயின் வந்து ஆக்டர் விஜய் சேதுபதி அவர் இதை வந்து கொண்டு போகிறதால தான் அதை நான் வந்து விரும்பி பார்க்குறேன். கரெக்டாக கொண்டு போகிறாரு, பாயிண்டாகவும் பேசுகிறாரு, ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்குறதில்ல. எதாக இருந்தாலும் நோண்டி ஒரு எடுத்து ஒரு முடிவு பண்ணிடுறாரு அவர். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல இருந்து எவிக்ட் ஆகி போயிருக்காங்கல்ல, அதுல யாரு டைட்டில் வின் பண்ணி இருக்கலாம் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஆனந்தி. ஏன்னா அவங்க நல்லா வந்து கேம் விளையாடுவாங்க, நல்லா சூப்பராக விளையாடுவாங்க. என்ன சொல்கிறது, நார்மலாக இருப்பாங்க, ரொம்ப வந்து யாரை பற்றியும் பேச மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. அதனால அவங்க வந்திருக்கலாம். ஆனால் அவங்க சுனைதாலாம் இருந்திருக்கலாம். அவங்களாம் வந்து நல்லா இதுதான் பண்ண. சுனைதா ஆனால் நிறைய பேர் போயிட்டாங்க. நல்லா விளையாடுறவங்கள பேசுகிறவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அவங்க எதனால எவிக்ட் ஆகி போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல. உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்க ஓட் போடுறாங்க. அவங்க வந்து ஒருத்தரை போட்டால் அது அவங்களே தான் போடுறாங்களே, அதனால தான் எவிக்ட் ஆகி போடுறாங்களே. மக்கள் போகிறது வேற. உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்கவுங்க கரெக்டாக போட்டாங்கன்னா கரெக்டானவங்க வெளியே போவாங்க. இவங்களுக்கு போடவோ தெரில, ஆடவோ தெரில, நல்ல கண்டெஸ்டெல்லாம் போயிட்டாங்க. விஜய் சேதுபதியே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்சிட்டாங்க. போகும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணார் விஜய் சேதுபதி. ஜெஃப்ரி போகும்போதும் ஃபீல் பண்ணார். அவங்களாம் உள்ளே இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து சுனிதா நல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் நல்லா விளையாடினாரு. மஞ்சரியும் நல்லா விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து யார் எவிக்ட் ஆகி போக கூடாது, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வந்திருக்கணும், ப்ளஸ் வந்து தர்ஷிகா வந்திருக்கணும். எதனால அவங்க எல்லாம் எவிக்ட் ஆயிருக்காங்க? அதுக்கு நான் மக்கள் தான் காரணம் சொல்லப்போனால். ஏதோ ஒன்று அவங்களுக்கு அங்கே விளையாடுறது பிடிக்கலன்னு மக்கள் ஓட்டு போட்டதுனால அவங்க எவிக்ட் ஆகிருக்காங்க.